ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி சாக்லேட் ப்ரௌனி பண்ணலான்னு பார்க்கலாம். நாலு ஸ்பூன் கொக்கோ சாக்லேட் பவுடர். இது நான் கொக்கோ பிஸ்கட்டை பவுட்ரு பண்ணி அதில் பண்ணுறேன். இதில் எப்படி ப்ரௌனி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் பட்டரும் கொக்கோ பிஸ்கட் பவுடரும் மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. வீட் ஃப்ளார் 1½ கப்பு, பேக்கிங் பவுடர், சுகர் 1 கப்பு போட்டு 3/4 கப் ஆட் பண்ணி ஃபுல்லாக அதை கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் பட்டரும் கொக்கோவும் மிக்ஸ் பண்ண க்ரீமையும் மில்க் ஆட் பண்ணி எப்படி பேட்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப லிக்விட் ஆச்சுன்னா அப்புறம் எடுக்கிறது கஷ்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரௌனிக்கு பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எப்படி பேக் பண்ணுறேன்னா, கீழே கேஸ் ஸ்டவ்வு, மேலே சார்கோல் கொஞ்சம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு அது ஹாஃப் ஃப்ளேம் வச்சு அது மேலே வச்சு பேக் பண்ணுறேன். கிளாத் எதுக்குன்னா, அது அந்த ஈரம் பட்டு அது டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக பேக்கிங் வரணுன்றதுக்காக தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது எப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் கீழே சார்கோல் வச்சு மேலே வச்சு பேக் பண்ணேன். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சாக்லேட்டு ஸ்ப்ரெட் பண்ணி சில்ட்ரன்ஸ்க்கு ஷேர் பண்ணேன்.